கிஷோர் மீது ஒன்றிய அரசு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலும் சட்டவிரோத நடவடிக்கைக்கான தடுப்புச் சட்டமான முகா சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் வழக்கறிஞர் பட்டத்தை அளிக்க கோரியும் பார் கவுன்சிலிருந்து நீக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி விருதுநகர் ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாக சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விருதுநகர் ராமநாதபுரம் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் முருகன் அவர்களும், மாவட்ட செயலாளர் விருதுநகர் மணிமாவட்டம் சாப்பூர் சந்தன் அவர்களும், கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஈவன் அவர்களும், மேற்கு மாவட்ட செயலாளர் பிரியதர்ஷினி அவர்களும், சிவகாசி மாநகர மாவட்ட செயலாளர் செல்வி நேசரசு அவர்களும் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நகரின் பொறுப்பாளர் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அமைதிக்கு உண்டாக இருக்கின்ற தமிழகத்தை சட்ட ஒழுங்கு கிடைக்கின்ற வகையில் எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவர் சாதி ஒழிப்பை மக்களிடையே போராடி கொண்டு வருகின்ற எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நீதிபதி மீது செருப்பு கொண்டு வீசிய அந்த வழக்கின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு அங்கு அலுவலகத்துக்கு செல்லும் வழியில் வேண்டும் திட்டமிட்டு தலைவர் வாகனத்துக்கு முன்னால் நிறுத்திக் கொண்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை செலுத்தி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை கெடுக்க இருக்கின்ற அந்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் எங்களுடைய கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சி என்பதை அனைத்து மக்களுக்கும் தெரியப்படும் விதமாக இந்த இயக்கம் சனாதனத்துக்கு எதிரான இயக்கமாகவும் சட்டத்தின்படி இந்த நாடு இயக்க வேண்டும் என்றும் எங்களுடைய எழுச்சி தமிழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். தலைவர் அவர்களுக்கு இந்த தமிழக வரலாற்றில் அரசியல் முன்னோடியாக தெரிகிற எழுச்சி தமிழர்களுக்கு உயர்வக பாதுகாப்பான ஒலிப்பிரிவு பாதுகாப்பு தமிழக அரசு வழங்க கோரியும் தமிழர்கள் மீது தாக்குதல் கொடுக்கின்ற கைவேறு மீது காவல்துறை நடவடிக்கை கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஒன்றிய அரசு அந்த நீதிபதி மீது திருப்பி வீசிய சனாதன சங்கியை ராஜேஷ் கிஷோர் அவர்களை கைது செய்யவும், தலைவர்கள் எழுச்சி தமிழர்கள் மீது வாகனத்தை நிறுத்திவிட்டு திட்டமிட்டு அவருக்கு பரிந்துரைக்கிற தமிழக வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது.